இங்கே சென்பாங்கிற ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்தே கொரியா போகணுன்ற ஒரு கனவோடு இருக்கா. அது ஏன்னா அவளோட ஸ்கூல் டேஸில் நடந்த ஒரு ட்ராமாவில் தமிழ்நாட்டில் வந்து கொரியாவுக்கு போன ஒரு பெண்ணோட வேஷத்தில் நடிச்சிருப்பா. அந்த கேரக்டருக்கு கிடைச்ச மதிப்பு மரியாதைனாலும் அவளுக்கு கொரியா போகணுன்ற ஆசை வந்துடுது. அதே போல் சென்பா சின்ன வயசுலேருந்தே மணிங்கிற ஒருத்தனையும் லவ் பண்ணிட்டு வருவா. அப்போ ஒரு நாள் மணியும் செம்பாவும் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது சென்பாவோட அப்பா அவங்கள பார்த்துடுறாரு. பிறகு மணியையும் சென்பாவையும் ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டு சென்பாவை வீட்டுக்கு கூப்பிடுவார். ஆனால் அவள் வரமாட்டேன்னு சொல்லிடுறா. அதனால் அவரும் கோவத்தில் அவளை அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறாரு. பிறகு அவங்க அங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் சென்னைக்கு ஓடி வந்துடுறாங்க. அங்கே வந்து கொஞ்ச நாள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்குறாங்க. இது நிரந்தரம் இல்லை, அவங்களுக்கு ஒரு வேலையும் தங்குறதுக்கு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருவரும் கொரியா போகலான்னு முடிவு பண்ணி மறுநாளே கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே மணி அம்மாண்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு சென்பாவை முன்னாடி அனுப்பி வைக்கிறான். அவளும் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் போய் உட்காந்து அவளோட அம்மா ஞாபகத்தில் அவங்களுக்கு கால் பண்ணுறான். அப்போது அவங்க அம்மா சில விஷயங்கள் அவள்கிட்ட சொல்கிறாங்க. முதல் நாள் நைட்டு அவங்க சென்னையில் இருக்கும்போது அவளை பார்க்க அவங்க அப்பா தேடி வந்ததாகவும் அவரை மணி திட்டி அனுப்புனதாகவும் அதோட சென்பாட்க கொடுக்க சொல்லி கொஞ்சம் பணத்தையும் அவன் இங்கே கொடுத்துட்டு வந்ததா சென்பாவோட அம்மா அவகிட்ட சொல்கிறாங்க. உடனே சென்பாவும் அவங்க அம்மா காலை கட் பண்ணிட்டு மணிக்கு கால் பண்ணுறா. அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதே நேரம் மணி அவளை ஏமாற்றிட்டு அவங்க அப்பா கொடுத்த பணத்தை எடுத்துகிட்டு மும்பை கிளம்பி போயிடுறான். பிறகு அவளும் அவன் ஏமாற்றிட்டு போனதை நினச்சி மனசு உடஞ்சி போய் அழுதுகிட்டே கொரியாவுக்கு வந்துடுறான். அங்கே வந்துட்டு கொஞ்ச நாள் அவள் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு சோன்சூன்ற ஒரு புது நண்பன் கிடைக்கிறான். அவன் இவ தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அவள் தங்குறதுக்கு ஒரு வீடும் ஒரு கேட்டேக்கர் வேலையும் வாங்கி தரான். அந்த வேலையில் உடல்நிலை சரியில்லாத ஒரு வயசான அம்மாவை அவங்க பசங்க வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் அவங்கள பார்த்துக்கணும், அதோட வீட்டையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதே போல் சென்பாவும் தொடர்ந்து 2 நாள் அவளோட வேலையை சரியாக பார்த்துட்டு இருக்கும்போது 3ஆவது நாள் அந்த வீட்டு மாடியிலேருந்து ஒரு சத்தம் இவளுக்கு கேட்குது. பிறகு அவளும் மேலே போய் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அவளுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அந்த வயசான அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்புன்னு எதுவும் இல்லை. அவங்க பையன்கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக அவங்க பசங்கிட்ட பொய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிறகு அவங்களோட ஆசையை நிறைவேற்றுவதற்காக சென்பா அவங்க பசங்க வீட்டில் இல்லாத நேரம் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சிட்டு திரும்ப நைட்டு அவங்க பசங்க வரதுக்குள்ளே வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுறான். இதே போல் தொடர்ந்து அவங்க பசங்க இல்லாத நேரம் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக இருக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. அந்த நேரம் அவளுக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ்கள் அங்கே அறிமுகமாக வராங்க. ஒரு நாள் சென்பா அந்த அம்மாட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்கிறான். அதை கேட்ட அந்த அம்மாவும் அதுக்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணி அந்த அம்மாவோட வீட்டுக்கு தெரியாமல் கிராணி கிச்சன் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அது நல்லபடியாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் சென்பாவோட ஊரில் நிலச்சரிவு ஏற்பட்டதா நியூஸில் செய்திகள் வருது. அதை பார்த்த சென்பாவும் அங்கேருந்து கிளம்பி அவங்களோட ஊருக்கு போகிறான். அங்கே அவளுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்களோட கோபங்களை மறந்து சென்பாவை ஏற்றுக்கிறாங்க. சென்பாவும் அவங்கள விட்டுட்டு இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். அதோட சென்பாவை தேடி அவங்களுடைய கொரியா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு வந்து அவளை கொரியாவுக்கு அனுப்பி வைக்க சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க. அவரும் சென்பாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன் மனசுக்கு பிடிச்சதை செய்யுமான்னு சொல்லி அவளை அவங்க கூட அனுப்பி வைக்கிறார். சென்பாவும் கொரியாவுக்கு வந்து அவளோட ரெஸ்டாரண்ட்டை திறந்து பார்த்துட்டு வெளியே வரான். அதோட இந்த படமும் முடியுது.